அமலாக்கத்துறை நடவடிக்கையை எதிர்த்து சன் குழுமத்தின் சார்பில் தொடரப்பட்ட மனுவை 2G வழக்கை விசாரிக்கும் அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து நமது டெல்லி செய்தியாளர் அருவேல்ராஜ் தெரிவித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சன் டிவியினுடைய 742 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்க உள்ளதாக அளித்திருந்த நோட்டீஸிற்கு உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை வரை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரிய சன் டிவியினுடைய மனுவை 2Gயினுடைய சிறப்பு அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படி வரும் திங்கட்கிழமை 2Gயினுடைய சிறப்பு அமர்வானது இந்த குறிப்பிட்ட இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை 2G வழக்குடன் தொடர்புடையதா என்பது குறித்து முடிவெடுக்கும். அதாவது சன் டிவியினுடைய 742 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்குவதாக ஏற்கனவே அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. அந்த நோட்டீஸானது இன்றுடன் முடிவடைகிறது. அதன்படி சொத்துக்களை முடக்குவதற்கான அந்த நடவடிக்கைகள் நாளை முதல் தொடங்கும். இந்நிலையில் சன் டிவியின் தரப்பிலும் கல் கம்யூனிகேஷன்ஸ் தரப்பிலும் அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்று காலை 10 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மத்திய அரசுடைய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நரசிம்மா ஆஜராக காரணத்தினால் இந்த வழக்கு 12 மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி 12 மணிக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைக்கு தடை விதிக்க கோரியும் மேலும் தடை விதிக்க கோரி வழக்கறிஞர்கள் வாதிட்டனர். மேலும் இந்த வழக்கு 2Gயுடன் தொடர்புடையது கிடையாது என்றும் வாதிட்டனர். ஆனால் நீதிபதிகள் தரப்பில் கூறும்போது இந்த வழக்கு 2Gயுடன் தொடர்புடையது, மேலும் இதனை 2Gயினுடைய சிறப்பு அமர்வு தான் விசாரிக்க வேண்டும் என்றும் வாதிட்டனர். அதன் பிறகு இந்த வழக்கு மதியம் 12:45க்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பிறகு 12:45க்கு இந்த வழக்கினை மீண்டும் விசாரித்த நீதிபதிகள் அமலாக்கத்துறையினுடைய அந்த நோட்டீஸ் இன்றுடன் முடிவடையக்கூடிய அந்த நோட்டீஸிற்கு வரும் திங்கட்கிழமை வரை இடைக்கால தடை விதித்திருக்கின்றனர். மேலும் இந்த குறிப்பிட்ட வழக்கு அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கை 2G வழக்குடன் தொடர்புடையதா என்பது குறித்து வரும் திங்கட்கிழமை 2Gயினுடைய சிறப்பு அமர்வு விசாரிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அருவேல்ராஜ், நியூஸ் 7 தமிழ், புதுதில்லி.